ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 122. இந்த பகுதியில் 129வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 14வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 14. சர்வக சர்வ வித்பானோர் விஸ்வக்சேனோ ஜனார்தனக வேதோ வேத விதவ்யங்கோ வேதாங்கோ வேதவித் கவிஹி. நாமம் 129. ஓம் வேதாய நமக. அதாவது வேதத்தின் பொருளை உணர்த்துபவர் என்று இதற்கு பொருள். இதை திருமங்கை ஆழ்வாருக்கும் ஞான சம்பந்தருக்கும் நடந்த ஒரு போட்டியிலிருந்து பார்க்கலாம். வைணவ பக்தரான திருமங்கை ஆழ்வார் வடக்கே பத்ரிநாத் முதல் பல திவ்ய தேசத்து பெருமாள்களை பாடியபடி சீர்காழியை வந்து அடைந்தார். அவரை அவரது சீடர்கள் பல்லக்கில் சுமந்தபடி வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த சீடர்கள், ஆலிநாடர் வந்தார், அருள்மாரி வந்தார், அரட்டமுக்கி வந்தார், அடையார் சீயம் வந்தார், கொங்குமலர் குழலியர் வேல் வந்தார், பரகாலன் வந்தார், கலியன் வந்தார், மங்கை மன்னர் வந்தார், 4 கவி பெருமாள் வந்தார், இப்படி முழக்கமிட்டு கொண்டே சுமந்து வந்தார்கள். அப்போது சீர்காழியில் உள்ள ஞான சம்பந்தரின் சீடர்கள், நிறுத்துங்கள், எங்கள் சம்பந்தர் பெருமாள் வாழும் இந்த ஊரில் வேறு ஒருவரை 4 கவி பெருமாள் என்று அழைப்பதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அதற்கு இவர்கள், அதாவது ஆழ்வாரின் சீடர்கள், எங்கள் ஆழ்வார் ஆசுகவி, மதுரக்கவி, விஸ்தாரக்கவி, சித்திரக்கவி என 4 வித கவிகள் பாட வல்லவர். அதனால் 4 கவி பெருமாள் என்கிறோம். அதில் என்ன தவறு? உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில் என்று கேட்டார்கள். அப்படியா? அப்படியானால் எங்கள் தலைவருக்கும், அதாவது ஞான சம்பந்தருக்கும் உங்கள் தலைவருக்கும் போட்டி வைத்து பார்ப்போம். அதில் யார் வெல்கிறார்களோ அவரே 4 கவி பெருமாள் என்று முடிவு செய்யலாம் என்றார்கள் சம்பந்தரின் சீடர்கள். ஆழ்வாரின் சீடர்களும் அதை ஒத்துக்கொண்டார்கள். ஒரு உலக நியதி உண்டு. அது என்னவென்றால், எப்போதுமே தலைவர்களுக்குள் சண்டையோ பொறாமையோ இருப்பதில்லை. அதுபோலத்தான் ஆழ்வாரும் சம்பந்தரும் இருந்தார்கள். அவர்களுக்குள் எந்தவித போட்டியும் இல்லை, பொறாமையும் இல்லை. ஆனால் சீடர்கள் போட்டியை விரும்பியதால் ஆழ்வாரும் சம்பந்தரும் அதற்கு ஒத்துக்கொண்டார்கள். ஒத்துக்கொள்ள வேண்டியதாயிற்று. ஆனால் மனதளவில் அவர்கள் இருவருமே ஒருவர் மீது ஒருவர் மிகுந்த மரியாதை வைத்திருந்தார்கள். போட்டிக்கான நாள் முடிவு செய்யப்பட்டது. குறித்த நாளில் போட்டிக்காக குறித்த இடத்துக்கு திருமங்கை ஆழ்வாரும் சம்பந்தரும் வந்தார்கள். அப்போது சம்பந்தர் திருமங்கை ஆழ்வாரை பார்த்து, சீர்காழியின் சிறப்பை சித்தரித்து ஒரு குறள் பாடும், ஒரு குறள் பாடும் என்றார். திருமங்கை ஆழ்வாரோ சீர்காழியில் கோவில் கொண்டிருக்கும் உலகளந்த பெருமாளை குறித்து, ஒரு குறளாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருகவெனா மாவலியை சிறையில் வைத்த தாடாளன் தாளனைவே தக்க கீர்த்தி அருமறையின் திரள் 4 வேள்வி 5 அங்கங்கள் அவையாரும் இசைகள் 7 தெருவில் மலி விழாவலமும் சிறக்கும் காளி ஸ்ரீராம விண்ணகரே சேருமென் நீரே. இப்படி தொடங்கி 9 பாடல்கள் பாடினார் ஆசிரிய விருதத்தில். இது பெரிய திருமொழியில் 3ஆம் பத்தில் 4ஆம் திருமொழியில் வருகிறது. இந்த பாடல்கள், அதாவது ஒப்பற்ற வாமனனாகி மகாபலியிடம் சென்று 3 அடி மண் யாசித்து பெற்று பூமியையும் விண்ணையும் ஈரடியால் அளந்து கொண்டு 3வது அடிக்கு இடம் கேட்டு இயலாத மகாபலியை சிறை வைத்து கட்டிய பெருமையுள்ள எம்பெருமான்
திருப்பாதங்களை சரணடையுங்கள். அரிய வேதங்களின் 4 பிரிவுகளும் 5 வேள்விகளும் வியாக்கரணம் முதலான 6 அங்கங்களும் 7 ஸ்வரங்களும் வீதி நிறைந்த விழாக்களில் பெருமைகளுமாக சிறப்புடைய காளி என்னும் திருத்தலத்திலுள்ள ஸ்ரீராம விண்ணகரம் என்னும் திருப்பதியை சென்றடைவீர். இப்படி தொடங்கி 9 பாடல்களை பாடுகிறார் ஆழ்வார். ஆனால் சம்பந்தரின் சீடர்கள் சிரித்தார்கள். ஏன், எதற்கு? 1.25 அடியில் குரல் பாட சொன்னால் என் சீர் கள்ளினெடிலடி ஆசிரிய விருத்தம் பாடுகிறாரே என்றுதான். அப்போது சம்பந்தர் சொன்னார், இல்லை, அவர் பாடியது சரிதான் என்றார். 1.25 அடி உயரம் கொண்ட வாமனமூர்த்திக்கு குரல் என்று ஒரு பெயர் உண்டு. ஒரு குரல் பாடும் ஒரு குரல் என்றால் ஒரு குரலால் பாடப்பட்ட ஒரு குரல் என்று பொருள். அதனால் வாமனமூர்த்தி இந்த ஒரு குரலால் பாடப்பட்ட ஒரு குரல் ஆவார் என்று சொன்னார் சம்பந்தர். சீர்காழியில் எழுந்தருளியிருக்கும் உலகளந்த பெருமாளை பாடச் சொல்லும் நோக்கில்தான் சீர்காழியின் சிறப்பை சித்தரித்து ஒரு குரல் பாடும் ஒரு குரல் பாடும் என்று நான் கூறினேன். அவரும் சரியாக பாடிவிட்டார் என்றார் சம்பந்தர். திருக்குறளில் கூட ஒரு குறள் உண்டு. 610வது குறள். மடியில்லா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தா ஐயதெல்லாம் ஒருங்கு. அதாவது, உலகளந்த பெருமாள் எப்படி மண்ணுலகம் விண்ணுலகம் அனைத்தையும் அளந்தாரோ அதுபோல சோம்பல் இல்லாத மன்னவனின் ராஜ்யம் விரிந்து பறந்து இருக்கும் என்பது இதன் பொருள். சம்பந்தர் சொன்னார், ஆழ்வீர் 4 கவி பெருமாள் என்ற பட்டமும் உங்களுக்கு பொருந்தும் என்று சொன்ன சம்பந்தர் தன்னுடைய வேலை திருமங்கை ஆழ்வாருக்கு பரிசாக அளித்தார். இன்றும் திருவாலி திருநகரியில் சம்பந்தர் பரிசாக அளித்த வேலை கையில் அணைத்தபடி திருமங்கை ஆழ்வார் எழுந்தருளி இருப்பதை காணலாம். பிறகு திருமங்கை ஆழ்வாரை பாராட்டும் வகையில் கடியுண்ட நெடுவாலை கராவில் தப்ப கயத்துக்குள் அடங்காமல் விசும்பில் பாய அடியுண்ட தெங்கின் பழத்தால் காயம் அலையுண்டு குலை சிதறும் ஆளினாடா படியுண்ட பெருமானை பறித்து பாடி பதம் பெற்ற பெருமாளே கவியன் பெற்ற கொடியொன்று நின்பவனிக்கெதிரே சென்று விட்டால் உயிரொன்று கொண்டு வந்தாலே என்று சம்பந்தர் பாடினார். அதாவது, கடியுண்ட நெடுவாளை, கடுமையாக தாக்கப்பட்டு காயம்பட்ட நீண்ட வாள். கராவில் தப்ப, அது முதலையிடமிருந்து தப்பிக்கிறதுக்கு. கயத்துக்குள் அடங்காமல், அதாவது கயிறு அல்லது வலைக்குள் சிக்காமல். விசும்பில் பாய, வானத்தில் பறப்பது போல. அதாவது, மிகவும் ஆபத்தான சூழ்நிலைகளில் இறைவனது திருவருளால் முடியாத காரியங்களும் சாத்தியமாகும். கடினமான சூழல்களிலிருந்தும், அதாவது வலைகளிலிருந்தும் தப்பித்து வானத்தில் பறப்பது போல உயர்ந்த நிலையை அடையலாம். இப்படி சம்பந்தர் திருமங்கையாழ்வாரை புகழ்ந்து பாடினார். அதற்கு திருமங்கையாழ்வார் சம்பந்தரை பாராட்டும் வகையில் வருக்கை நுறும் கனிசிதறி செந்தேன் பொங்கி மடுக்கரையின் குலக்கரையில் மதகிலோட பெருக்கெடுத்து வண்டோலம் செய்யும் காளி பிள்ளையார் சம்பந்த பெருமாள் கேளீர் அருட்குழாவு மயிலைதனில் அனலால் வெந்த அங்கத்தை பூம்பாவாய் ஆக்கினோம் என்று இருக்குமது தகவென்று நிலவால் வெந்த இவளையும் ஓர் பெண்ணாக்கல் இயல்புதானே. இப்படி திருமங்கையாழ்வார் பாடியதும் சம்பந்தர் மிகவும் சந்தோஷப்பட்டார், ஆச்சரியப்பட்டார். அவர் கேட்டார், நான் வேதம் படித்த அந்தணர்கள் குலத்தில் பிறந்தவன். ஆனால் நீங்களோ வேளாளர் குலத்தில் பிறந்திருந்தாலும் எப்படி வேதத்தின் சாரத்தை இவ்வளவு நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு திருமங்கையாழ்வார் சொன்னார், அடியேன் முறைப்படி வேதம் கற்காவிட்டாலும் திருமாலே குருவாக வந்து வேதத்தின் சாரமான 8 எழுத்து மந்திரத்தை அடியேனுக்கு உபதேசம் செய்துவிட்டார் என்று கூறினார். இப்படி
வேதத்தின் ஆழ்பொருளை தானே குருவாக வந்து தன் அடியவர்களுக்கு வழங்குவதால் திருமால் வேத என்று அழைக்கப்படுகிறார். வேத என்றால் வேத பொருளை வழங்குபவர் என்று பொருள். இந்த 129வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் மாணவர்கள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறும்படி திருமால் அருள் புரிவார். அடுத்தது நாமம் 130. ஓம் வேதவிதே நமக. இந்த 130வது திருநாமத்தில் எம்பெருமான் ஒரு மணிக்கு எப்படி அருள் புரிந்தார் என்பதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.